நம்ம எல்லாருமே ஊருக்கு போகும்போது சில ஊரில் பார்த்துருப்போம், ரோட் சைடில் பார்த்தா விண்டு மில் நல்லா பெருசாக சுற்றிட்டு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். நமக்கு நல்லாவே தெரியும் விண்டு மில் அப்படிங்கிறது கரண்ட்டு தயாரிக்கும். அது மூலமாக கரண்ட்டு தயாரித்து நம்ம பயன்படுத்திக்கிறது நல்லாவே தெரியும். ஆனால் என்னைக்கா நினச்சி பார்த்துருக்கோமா, அதில் வந்து 2 அல்லது 3 ரெக்கை உள்ள விண்டு மில் தான் நம்மளால் பார்க்க முடியுது. இல்லை ஒரு வேளை 3க்கு மேலே உள்ள ரெக்கை உள்ள விண்டு மில்ஸ் எங்கேயுமே பார்க்க முடியல. ஒரு வேளை காற்றால் சுற்றுதுன்னா ஒரு 3 லீஃப் இருக்கிறது இன்னொரு 4 லீஃப் 5 லீஃப் வைக்கும்பொழுது இன்னும் கொஞ்சம் வேகமாக சுற்றினா இன்னும் அதிகமான பவர் ப்ரொடியூஸ் பண்ண முடியல அப்படிங்கிற சந்தேகம் வந்துருக்கலாம். ஆனால் 3 மட்டும்தான் இருக்குது அப்படின்னா அதுக்கு பின்னாடி கண்டிப்பாக ஏதோ ஒரு காரணம் இருக்கும்ல அப்படிங்கிறத என்னைக்கா நீங்கள் சிந்திச்சு பார்த்துருக்கீங்களா? அதுக்கு பின்னாடி சில ரீசன் இருக்குது. அது என்ன ரீசன் அப்படிங்கிறதான் இன்னைக்கான வீடியோ. விண்டு மில்லில் எப்படி கரண்ட்டு தயாரிக்கிறாங்க அப்படி சொன்னால், முன்னாடி இருக்க அந்த ஃபேன் வந்து காற்றால் சுற்றும் போது அந்த ஃபேனோட அட்டாச் பண்ணியிருக்க ஆல்டர்னேட்டருக்கு அந்த ரொட்டேஷனல் ஃபோர்ஸ் போகும். ஸோ ஆல்டர்னேட்டர் வந்து பவர் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ ஆல்டர்னேட்டர் பவர் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து ஒரு சுழற்சி விசேஷம், அதாவது ஏதாவது ஒன்று சுற்றி விடணும். அப்போ தான் வந்து ஆல்டர்னேட்டர் பவரை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இந்த சுழற்சி விசை நம்ம காற்றுலேருந்து எடுத்துகிறோம். இப்படி தான் விண்டு மில்லில் வந்து கரண்ட் வந்து நம்ம தயாரிக்கிறோம். இந்த ஆல்டர்னேட்டர் பவரை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு குறைஞ்சது 1000லேருந்து 1500 RPM தேவை. ஆனால் ஒரு விண்டு மில் பார்த்தீங்கன்னா அந்த விண்டு மில்லோட ரெக்கை ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை RPM சுற்றுது அப்படின்னு சொன்னால் 30லேருந்து 60 RPM தான் சுற்றுது. RPMனா என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சந்தேகம் வந்துச்சுன்னா RPM பற்றி ஒரு வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் கொடுக்குறேன், ஐ பட்டன்லேயும் கொடுக்குறேன். உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா அந்த வீடியோ போய் பாருங்கள். RPMனா என்னன்னு தெளிவாக இருக்கும். இப்போது ஆல்டர்னேட்டர் பவர் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு 1000லேருந்து 1500 RPM வரைக்கும் நமக்கு தேவைப்படுது. ஆனால் விண்டு மில் ஃபேன் ப்ரொடியூஸ் பண்ணுற RPM வந்து ஒரு நிமிஷத்துக்கு 30லேருந்து 60 RPMக்குள்ளே தான் இருக்கும். ஸோ இந்த 30லேருந்து 60 RPMத்தை உள்ள கியர் பாக்ஸ் மூலயமா 1000லேருந்து 1800 RPM வரைக்கும் ஜென்ரேட் பண்ணி கொடுக்க ஒரு கியர் பாக்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ நமக்கு வந்து ஒரு நல்ல பவர் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு 1000லேருந்து 1800 RPMத்தை ஒரு 30லேருந்து 60 RPMத்தில் சுற்றுற ஃபேன் லீஃப் இருந்துச்சுனாலே போதும் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு இப்போ டிமாண்ட் அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரிஞ்சிருச்சு. இந்த டிமாண்ட் பிரகாரம் பார்த்தா இந்த 30லேருந்து 60 RPM எடுக்கிறதுக்கு பெஸ்ட்டு எத்தனை லீஃப்னு சொன்னால் ஒரே ஒரு லீஃப் போதுமானதாக இருக்குது. ஆனால் இது ப்ராக்டிக்கலி இம்பாசிபிள். ஏன் அப்படி சொல்லணும்னா ஒரே ஒரு லீஃப் வச்சு நம்ம ஃபேன் சுற்ற முடியாது. நமக்கே தெரியாது, ஃபிசிக்ஸ் அகேன்ஸ்ட்டு. ப்ராக்டிக்கலாக அது பாசிபிலிட்டியே கிடையாது. ஸோ கண்டிப்பாக ஒரே ஒரு லீஃப் வச்சு சுற்ற முடியாது. அப்படிங்கிறப்போ அதை நம்ம அந்த பவர் எடுக்க முடியாது. ஸோ ஓகே, 1லேருந்து நம்ம 2க்கு மூவ் ஆகும் அப்படி சொல்லிட்டு 2க்கு மூவ் ஆகும் அப்படின்னா 2 வந்து ரொம்ப பெஸ்ட்டு தான். அந்த 30லேருந்து 60 வரைக்கும் அந்த ஃபேன் லீஃப் சுற்ற வைக்கிறதுக்கு RPM போதுமானது தான். பட் ப்ராப்ளம் என்ன அப்படி சொன்னால் இது வந்து ஏர் ஃப்ளோ ஆகும்போது இம்பேலன்சிங்னால வாப்ளிங் ஆகுது. ஸோ ஒருவேளை மேலே காற்று அதிகமாக அடிக்கும்போது கீழே வந்து தள்ளப்படுது. ஸோ கீழே காற்று அடிக்கும்போது மேலே தள்ளப்படுது. ஸோ ஒரு இம்பேலன்ஸ்டிங்காக இருக்குது 2 லீஃப் வைக்கும்பொழுது. மேலேயும் கீழேயும் ப்ரெஷர் மாறி இருக்குது. ஸோ இந்த ப்ரெஷர் மாறி இருக்கிறதுனால அதிகமான அழுத்தம் காற்று ஃப்ளோ இருக்கிற டைரக்ஷன்ஸில் போகுது. ஸோ இதனால் ஒரு கண்டினியூஸ் ப்ரெஷர் இல்லை, ஒரு வாப்ளிங் ஒரு க்ரியேட் ஆகுது, அது ஒரு இம்பேலன்ஸ் க்ரியேட் ஆகுது. ஸோ இதை தவிர்க்கிறதுக்கு ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் பண்ண அப்படின்னு சொன்னால் ஒரு 3வது ஒரு லீஃப் வச்சுட்டோம்னா அந்த வாப்ளிங் ஆகிறத தடுத்துறது. ஸோ வாப்ளிங் ஆகிறத தடுச்சுன்னா அது வந்து இந்த 3வது லீஃப் வந்து சப்போர்ட் பண்ணி வாப்ளிங்கை ஃபுல்லாகவே கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ நமக்கு ஒரே ஒரு லீஃப் இருந்தால் போதுங்கிற இடத்துல அடுத்த லெவலுக்கு அப்டேட் பண்ணுறோம். அதுவிலே வந்து நிறைய டிஸ்அட்வான்டேஜ் இருக்கிறதுனால தான் 3வது லீஃப்க்கு போகிறோம். ஸோ இதுதான் 3 லீஃப் வச்சுங்கிறதுக்கு ஆனால் ரீசன் வந்து பின்னாடி இருக்குது. இதில் நமக்கு வந்து ஒரு சந்தேகம் வரலாம், 3 இருக்குது அப்போது இன்னும் நல்லா 4 5ன்னு போட்டு ஒரு பேலன்ஸ்டாக எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை நமக்கு சந்தேகம் வரலாம். ஸோ அப்படி 4 5ன்னு போகாமல் இருக்கிறதுக்கு 2 ரீசன் தான் பின்னாடி இருக்குது. முதலாவது என்ன ரீசன் அப்படின்னு சொன்னால் அதிகமான காற்று வந்து அதனோட ஃபேனோட லீஃப் வழியாக ஊடுருவி போகும்போது தான் அது வந்து ரொம்ப வேகமாக சுற்ற முடியும். ஸோ நிறைய லீஃப் வைக்கும் பொழுது நிறைய காற்று உள்ளே ஊடுருவி போகிறதுக்கு தடை ஏற்படுத்துது. ஸோ சுற்றுறதோட வேகம் குறையும். ஸோ நம்ம ஊடுருவி சொல்கிறதுக்கு அதிகமான ஸ்பீஷீஸ் உருவாக்கணும்னா குறைந்தபட்ச லீஃபை தான் நம்ம பயன்படுத்தணும். அதுதான் 3 லீஃப் இருக்கிறதுக்கான மெயின் ரீசன். ஸோ 2வது ரீசன் என்ன அப்படி சொன்னால்
3 லீஃப்லேயே நமக்கு தேவையான பவர் ப்ரொடக்ஷன் கிடச்சிருப்போ அதை தாண்டி அதிகப்படியான லீஃப் நமக்கு தேவையில்லை அப்படிங்கிறது தான் 2வது ரீசன். இதுதான் விண்ட் மில் 3 லீஃபோடு செயல்படுறதுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிற ஒரு ரீசன். ஸோ இந்த மாதிரி நிறைய சுவாரஸ்யமான மெக்கானிக்கல் ரிலேட்டட் தகவல்கள் தான் நம்ம சேனலில் தொடர்ந்து வீடியோவாக பப்ளிஷ் பண்ணிட்டு வரோம். ஸோ இது மாதிரி தகவல்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஆர்பிஎம் பற்றி ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருக்குன்னு சொல்லி டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ மறக்காமல் அந்த வீடியோ போய் பார்க்குறவங்க பார்த்துருங்க. தேங்க்யூ.